நமக்கு ஒரு பிரச்சனை வருது. நமக்குன்னா நமக்கு கிடையாதுங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம நாட்டை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறத பற்றி தான் நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு பெரிய ஒரு கவலை இருக்கும். எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலுமே அது ஃபஸ்ட்டு இராணுவத்துக்காக சோதிக்கப்பட்ட பிறகு தான், இல்லை இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட பிறகு தான் அது பொதுமக்களுடைய உபயோகத்துக்கு வரும். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேருந்து இல்லை ஜிபிஎஸ்லாம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே இராணுவத்துக்காக தான் முதல் முறையாக தயாரிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் ஓகே இது வந்து சாதாரண மக்களுக்கும் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், மக்களுக்கான அந்த பயன்பாடில் கொண்டு வருவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பொதுவாக இந்த சேட்டலைட் அப்படின்னு கேட்கும்போதே ISRO தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். இஸ்ரோ இந்த அமைப்பு சைக்கிளில் வச்சு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்கய்யா. இன்றைக்கி உலகத்துக்கு பல நாடுகளுக்கு இவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இஸ்ரோவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு பின்னாடி கடுமையாக உழைப்புகள் போட்ட எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஆனால் இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் DRDO கூட சேர்ந்து அவங்க வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா வேலை செய்கிறாங்க. ஆனால் முழு வீச்சில் வேலை செய்கிறது இல்லை அப்படிங்கிறது ஆர்மியினுடைய இராணுவத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இஸ்ரோ அப்படிங்கிறது தனியான ஒரு அமைப்பு. அவங்க கொமர்ஷியலாகவும் போகிறாங்க, நாட்டுக்கு தேவையான சேட்டலைட்டையும் விண்ணில் ஏவுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிடையாது. யாருக்கு? இஸ்ரோவுக்கு ஒரு ப்ரெஷர் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இராணுவத்தினுடைய சேட்டலைட்டை விண்ணில் அனுப்ப வேண்டும், அது இப்போவே அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை இஸ்ரோட்ட நம்ம கொடுக்க முடியாது. அப்போ DRDO என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லாட்டி அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? மிலிட்ரி சேட்டலைட்டை மட்டும் விண்ணில் ஏவுறதுக்கு தனியாக ஒரு அமைப்பு செமையாக இருக்கும்ல. ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் பல காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் ஏசாட் அப்படிங்கிறது தான், ஆன்டி சேட்டலைட். ஒரு சேட்டலைட்டை அழிக்கும் திறன் அப்படிங்கிறது இன்னொரு சேட்டலைட் வழியாகவோ இல்லாட்டி விண்ணில் ஏவக்கூடிய இன்னொரு பொருள் வழியாகவோ செய்ய முடியும். அப்படின்னா நம்ம உலகத்தை குருடாக்கிற முடியும். இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காமல் அப்படியே ஸ்தம்பிக்க வைக்க முடியும். சேட்டலைட் இல்லைனா இப்போ உலகம் முடங்கிவிடும். நம்ம எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஆளில்லா கார்கள் அப்படிங்கிறது, டிரைவர் இல்லா கார்கள் அப்படிங்கிறது வளம் வந்து கொண்டிருக்கிறது. IoT டிவைசஸ் அப்படிங்கிறது வீடு ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் தேவை சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான். அந்த மாதிரியான சேட்டலைட் இல்லைனா என்ன நடக்கும்? ஸோ அப்படி ஒரு சேட்டலைட் அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம வந்து நிற்கிறோம். அப்படி ஒரு சேட்டலைட் அழிக்கப்பட்டால் உடனடியாக ஒரு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வது? பல கேள்விகளுக்கான பதிலாக ப்ராஜெக்ட் வேதா அப்படிங்கிறது தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ப்ராஜெக்ட் வேதா கொஞ்ச நாளாக இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரூமராக மட்டும் இருந்தது. ப்ராஜெக்ட் வேதானா ஒரு சேட்டலைட்டை ஏவக்கூடிய மிசைல் இல்லாட்டி ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்க போகிறாங்களாம்ப்பா, அது வந்து சும்மா யாரோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, அதை பெருசாக எடுத்துக்கிடாதீங்க, ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வேதாவை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் DRDO ஆஃபீஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ப்ராஜெக்ட் வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி ரக ராக்கெட் எல்லாமே அங்கே இருந்தது, ஒரு 3D ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ராஜெக்ட் வேதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்டர்நெட்டில் அது வைரலாக பரவுது. அப்படி பரவும்போது அப்படி ஒரு ப்ராஜெக்டே நம்ம இனிஷியேட் பண்ணலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. திடீர்னு பார்த்தா ப்ராஜெக்ட் வேதா அப்படிங்கிறது ஆமாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி DRDO சொல்கிறாங்க. DRDO இப்படி சொல்கிறதுக்கு வேறொரு காரணமும் இருக்குது. DRDOக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்திய அரசாங்கம். ஸோ DRDOவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிக முக்கியமான அந்த ஒரு பிரச்சனை, இப்போ ISROட்ட நேரடியாக நம்ம என்ன செய்ய முடியலை, ப்ரெஷர் கொடுக்க முடியலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாவிக் அப்படிங்கிற சேட்டலைட் 4 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான நேவிகேஷன் சிஸ்டத்தை நாமளே என்ன செஞ்சிடலாம், நம்ம சேட்டலைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஜிபிஎஸ்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் இந்த நாவிக் அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டை நாளும் நம்ம விண்ணில் ஏவி விட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இதுக்கு பின்னாடி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், டிலே ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் இஸ்ரோ தான். இஸ்ரோ என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா அந்த சேட்டலைட்டை இப்போ விண்ணில் செலுத்துவதற்கான ராக்கெட் சரியாக இல்லை இந்த மாதிரி ராக்கெட் பிரச்சனைகளில் இருக்குது, இல்லாட்டி இப்போ வெதர் சரியில்லை, இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய லாபத்தையும் பார்க்கணும். அந்த லாபம் இல்லாட்டி இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தொகை எல்லாமே சரி பண்ணி அதை ஒரு லாபகரமான அமைப்பாக மாற்றினால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் இஸ்ரோவால் இந்திய அரசாங்கத்துக்கு, இந்தியாவுக்கு லாபம் இருக்குது. ஸோ அவங்களும் அதே மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருக்கிறதுனால நம்ம இராணுவத்துக்கு தேவையான பல சேட்டலைட்டும் விண்ணில் செலுத்தப்படாமல் இருக்குது. இதுதான் முதல் ரீசன். இப்படி செலுத்தப்படாமல் இருக்கக்கூடிய சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, DRDO ஒரு ராக்கெட் சிஸ்டத்தை உருவாக்குங்க. அது வந்து எப்படி இருக்கணும்னா, எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஏவப்படக்கூடிய ஒரு ராக்கெட்டாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் முதல் முறையாக நம்முடைய இந்திய அரசாங்கம் DRDOக்கு வைக்கக்கூடிய ஒரு கட்டளை. அப்படின்னா 150 டன் மட்டுமே எடை இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டை நம்ம உருவாக்குறோம். வெஹிக்கிள் ஃபார் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன், அதில் வெஹிக்கிள்க்கு VE, டிஃபென்ஸுக்கு D, அப்ளிகேஷனுக்கு A. இதை எடுத்து வேதா அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை நாங்கள் உருவாக்குறோம். இந்த ராக்கெட் அப்படிங்கிறது
ப்ரீ ஃபேப்ரிகேட்டடாக இருக்கும். எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாட்டி அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே உடனடியாக தயாரித்து உடனடியாக உருவாக்கி வச்சு அதை அசம்பிள் மட்டும் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், விண்ணில் ஏவி விடலாம். அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் வேதா. ப்ராஜெக்ட் வேதாவை பொறுத்த வரைக்கும் 150 டன் மட்டுமே எடை இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் கொண்டு செல்லலாம். எந்த வாகனத்துக்கு பின்னாடி வச்சு ஒரு 150 டன் எடை இழுக்கக்கூடிய ஒரு வாகனத்துக்கு பின்னாடி வச்சு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை தயாரிக்க போகிறாங்க. அப்படின்னா இதுக்கு ஒரு லான்ச்சிங் பேடு தேவையா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதற்கும் எளிமையான முறையில் இந்த ராக்கெட்டை ஏவுவதற்கான பலவிதமான டெக்னாலஜியை DRDO என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. உடனடியாக இஸ்ரோட்டிருந்து நம்ம இராணுவம் விலகி செல்லும் அப்படின்னு நான் சொல்லலை. இதுக்கு காலங்கள் எடுக்கலாம். ஆனால் இப்போ இருந்து அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அடுத்த டவுட் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் வேதாவை வச்சு நார்மல் சேட்டலைட்டை நம்ம விண்ணில் செலுத்துவோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது வேற, இது வேற. ப்ராஜெக்ட் வேதா வச்சு நம்ம கண்டிப்பாக இராணுவத்துக்கு தேவையான சேட்டலைட்டை மட்டும்தான் விண்ணில் செலுத்த போகிறோம். இப்போ ஏசாட் அப்படிங்கிற ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆன்டி சேட்டலைட் சேட்டலைட்ஸாக இருக்கட்டும், இப்படி ஒரு சேட்டலைட்டை விண்ணில் வைத்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாடுகளுக்கு தெரியுது. ரஷ்யாவுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், சீனாவுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும். மிஷன் சக்தி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சோதித்து பார்த்து விட்டோம். இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்து நம்முடைய சேட்டலைட்டை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு உடனடியாக சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தணும், முக்கியமான ஒரு சேட்டலைட். அந்த சேட்டலைட் இல்லைன்னா நம்முடைய இராணுவம் செயல்படாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம போய் இஸ்ரோட்ட போய் நிற்கணும். இஸ்ரோ எப்படி வந்து சேட்டலைட்டை அழிச்சிட்டாங்க, உடனடியாக ஒரு ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டத்தை, லான்ச்சிங் பேடை எனக்கு தரணும். அந்த லான்ச்சிங் பேடில் நீ ஏதாவது PSLVயோ ஏதாவது ஒரு ராக்கெட்டை வச்சு இந்த சேட்டலைட்டை விண்ணில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பல இலாக்காக்கள், பல டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு DRDOக்கு வரணும், DRDOலேருந்து ISROக்கு போகணும், ISROலேருந்து உயர் அதிகாரிகளுக்கு போகணும். இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. இந்த பெரிய ப்ரொசீஜருக்கு முன்னாடி அந்த சேட்டலைட் அழிக்கப்பட்டு விட்டு அதன் பிறகு இந்தியாவுக்கான இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளமாக வந்துடும். ஸோ நமக்கு தேவை ரொம்ப ஷார்ட்டாக அந்த ஒரு சேட்டலைட்டை அழித்துட்டாங்களா உடனே என்ன செய்யணும், இன்னொரு சேட்டலைட் அதே இடத்துல நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதற்கு ப்ராஜெக்ட் வேதாவை நம்ம பயன்படுத்த போகிறோம். ப்ராஜெக்ட் வேதாவால் இது மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நானோ சேட்டலைட்டை நம்ம எங்கே கொண்டு நிப்பாட்ட முடியும், இதே மாதிரி லோ எர்த் ஆர்பிட்லலாம் கொண்டு நிப்பாட்ட முடியும். ஸோ இந்த நானோ சேட்டலைட் அப்படிங்கிறது குட்டி ரக சேட்டலைட்டாக இருந்தாலும் முக்கியமான சேட்டலைட் செய்யக்கூடிய பல வேலைகளையும் இந்த நானோ சேட்டலைட் வழியாக நம்மளால் செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. ஸோ நானோ சேட்டலைட்டை விண்ணில் ஏவலாம். அடுத்ததாக குவாண்டம் டாட் டீகாய் அப்படிங்கிறதெல்லாம் விண்ணில் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவாண்டம் டாட் அப்படிங்கிறது தான் இங்கே அடுத்த ஒரு டெக்னாலஜி. இது ஒரு பெரிய டாபிக்ங்க. இந்த குவாண்டம் டாட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். வேறு எதுவுமே இல்லைங்க. சீனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டை அழிக்கணும்னு நினச்சி ஒரு மிசைலை அனுப்பி விடுறாங்க. அது போய் நம்ம சேட்டலைட்டை அழித்திடும் அப்படின்னு சொல்லி சீனா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. சீனாவுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கிது, ஏய் இந்தியாவினுடைய சேட்டலைட்டை நான் அழித்து விட்டேனப்பா அப்படின்னு சொல்லி. சீனாக்காரங்க எல்லாரும் அங்கே சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு நம்ம இழந்தது ஒரு சேட்டலைட்டையாக இருக்குமா, அப்படி இல்லைனா கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன புள்ளியாக ஒரு தூசியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு தூசியாக இருக்கும். இதை தான் குவாண்டம் டாட் டீகாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சேட்டலைட்லேருந்து எந்த மாதிரியான ரேடியேஷன் வரும், எந்த மாதிரியான மின்காந்த அலைகளை அந்த சேட்டலைட் வெளியிடும், அதே மாதிரி அந்த சேட்டலைட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குட்டி துகள் தான் குவாண்டம் டாட் வழியாக ஏற்பாடு செய்யக்கூடிய துகள்கள். இந்த துகள்கள் அந்த சேட்டலைட் மாதிரியே ஆக்ட் பண்ணும். அப்படி ஆக்ட் பண்ணுறதுனால ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது அப்படியே வரும்போது இந்த துகள்கள் அங்கே தூவப்படும் போது அந்த சேட்டலைட் தான் இதுன்னு நினச்சி இந்த சேட்டலைட்டை அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மிசைல் என்ன செய்யும், எக்ஸ்ப்ளோர் ஆகும், வெடிக்க ஆரம்பிக்கும். இப்படி இந்த குவாண்டம் டாட் அப்படிங்கிற டெக்னாலஜி வழியாக பலவிதமான சேட்டலைட்டை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிற ஆராய்ச்சியில் நம்ம விஞ்ஞானிகள் மட்டும் கிடையாது, பல நாட்டு விஞ்ஞானிகளும் ஈடுபட்டு வராங்க. குவாண்டம் டாட் மட்டும் கிடையாது, இன்னும் பலவிதமான இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸ்லேருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். லேசராக இருக்கட்டும், இல்லாட்டி பலவிதமான புது டெக்னாலஜியாக இருக்கட்டும். ஸோ இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாத ஒரு நிலைமை வரும்போது அந்த சேட்டலைட்டை நிலைநிறுத்துவதற்காகத்தான் ப்ராஜெக்ட் வேதாவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் வேதாவை பொறுத்த வரைக்கும் குட்டி ரக சேட்டலைட்லேருந்து மிலிட்ரி கிரேட் சேட்டலைட் வரை நம்மளால் விண்ணில் செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னாலும் எல்லா வெதர் கண்டிஷன்லையும் எல்லா இடங்களிலும் கடல் மட்டத்திலிருந்து உயரமான இடங்களிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், இந்த சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இல்லை கடல்லிருந்து கூட நம்ம சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இப்படி எல்லா வெதர் கண்டிஷன்லையும் இந்த வேதா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ரன் ஆகணும். கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜர் தான். ஆனால் இதில் இந்தியா சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ வெறும் வெத்து வேட்டாக மாற்றப்படும்.
ஸோ இது வருங்காலத்துக்கு தேவையான ஒரு டாபிக் தான் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த டாப்பிக்கை பற்றியான முக்கியத்துவத்தை பலரும் உணர்ந்து கொள்வாங்க. அப்படின்னா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதை பற்றி தெரிந்து கொண்டு விட்டோம், அவ்வளோதான். ஸோ பயப்பட தேவையில்லை, இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகுது. ஆனால் அதுக்காக நம்ம விஞ்ஞானிகள் இப்போவே பலவிதமான டெக்னாலஜியை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக DRDOலாம் இந்த ப்ராஜெக்ட், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நானோ சேட்டலைட், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பலவிதமான ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும், சேட்டலைட் வழியாக ட்ரோனை கட்டுப்படுத்தக்கூடிய பலவிதமான டெக்னாலஜியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நாமும் சோதித்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்திய விஞ்ஞானிகள் சளைத்தவர்கள் கிடையாது. இந்திய விஞ்ஞானிகளுக்காக மாணவர்கள் அப்படிங்கிறவங்களும் இப்போ புது விதமான ஐடியாக்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. பலவிதமான டெக்னாலஜியில் நம்முடைய மாணவர்களும் புகுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டன்ட் அப்படிங்கிறதும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்தையும் நம்முடைய இளம் பட்டாளங்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. ஸோ வரும் கால மாணவ மாணவியர்களுக்கு இந்த ஒரு டாபிக், குவாண்டம் டாட்டாக இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன வேதாவாக இருக்கட்டும், இதே மாதிரி ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. 5 வருஷத்துக்கு பிறகு வேதா அப்படின்னு சர்ச் பண்ணாலும், குவாண்டம் டாட் அப்படின்னு சர்ச் பண்ணாலும் கண்டிப்பாக தமிழ் பொக்கிஷத்தினுடைய வீடியோ வந்து நிற்கும். பஸ் 375 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால் உங்கள் வீடியோ தான் ப்ரோ வருது. ஆரோவிலா அப்படிங்கிற இன்னொரு வீடியோ எடுத்து சர்ச் பண்ண போதும் உங்கள் வீடியோ தான் தம்பி வருது. ஆனால் இதெல்லாம் இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிற கருத்துக்களை என்னால் பார்க்க முடியுது. இதே மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக் தான். பட் இப்போவே பேசி வச்சு அது வந்து கண்டிப்பாக என்ன செய்யாது, அழிந்து போகக்கூடியது ஒரு விஷயம் கிடையாது. காணொலிகள் அப்படிங்கிறது எப்போ வேண்டுமானாலும் பயன்படலாம். அதே மாதிரி இந்த டாப்பிக்கும் மிக முக்கியமான டாப்பிக்காக நான் பார்க்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட்ஸ் தான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.